யாருக்கெல்லாம் இது தெரியும் தெரியாது. நான் ஒரு காலத்தில் ரோமன் ரெயின்ஸோட பெரிய ஃபேன், ரொம்ப பிக் ஃபேன், ஒரு வெறியாக இருப்பேன். என்னென்னா அவரை பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவரை பார்த்தா அவனோட நடையை அப்படியே காப்பி பண்ணுவேன். என்னெல்லாம் பண்ணுவானோ எல்லாம் புரியுதா. நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் அவரை பற்றி அவர் பர்த்டே கூட ஒரு வீடியோ கூட நான் வந்து இது பண்ணல, ரிலீஸ் பண்ணல. பட் ஆனால் அவர் எனக்கு பிடிக்கும் இன்ன வரைக்கும். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காட்சி. என்ன சொல்கிறது, WWE ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா நான் அதில் வந்து ரோமனோட விளையாட்டை மட்டும்தான் பார்ப்பேன். மற்றபடி பிராக் லெஸ்னர், கோல்ட்பர்க் அவங்களாம் இருக்காங்க, அவங்களெலாம் பார்ப்பேன். ஆனால் ரசித்து பார்க்குறது என்னென்னா, அதாவது தோற்றுருவாரோ ஐயோ தோல்வியா அப்படிங்கிற ஒரு வெறியில் பார்க்குறது ரோமன் மேட்ச் தான். ஆனால் ரோமன் வந்து தோற்கிறது சரித்திரத்திலே இல்லை. இந்த மாதிரி தான் அவர் 2015 வந்தார், இன்ன வரைக்கும் நின்று ஆடுறாரு. அவர்கள் லுக்கோமேனியான்னு ஒரு ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு நோய். அது இருந்தும் அவர் தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு புரியுதா. போராடி மேலே வராரு. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்ன வரைக்கும் மேட்ச் பார்க்க தான் செய்கிறேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு நாடகம் மாதிரி இருந்தாலும் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 1 வீக்கில் 2 டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரோமன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பேன். அங்கே இருக்கிறவன் அவ்வளோ வேற முட்டாள், காசு கொடுத்து இது ஒரு அதாவது ஒரு பொய்யான ஒரு விளையாட்டை பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் 90s கிட்ஸுக்கு தான் தெரியும் அந்த விளையாட்டு எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம்னு. முன்னாடி 5 ரூபா 10 ரூபா கொடுத்து கேம் சென்டரில் போய் விளையாண்டோம். அப்போலாம் ரோமன் இல்லை, ரோமன் இருந்தால் கேம் சென்டரே செதற விட்டுருப்பாங்க.